உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். நெஞ்சில் துணிவும் செயலில் நேர்மையும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபா ஆண்டு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பான முறையில் யோகமான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அஷ்டம சனி காலம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இல்லாமல் நான் சொல்லலை. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் சில சங்கடங்கள் போராட்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்றது விதி. ஆனால் விதி விலக்குகளாக நிறைய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுதான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த ஆண்டு துவங்குறது பார்த்திங்கன்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா சூரியன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சித்திரை மாதம் மேஷராசியில் இருப்பார். அதான் உங்களோட ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய வீடு. உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. என்ன தான் எதிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட பலம் கை ஓங்கி இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிநாதனுடைய சூரியனோட சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதை விட என்ன ஒரு சிறப்பு வேணும்னு கேளுங்க. அதாவது மாத கிரகமாக இருந்தால் கூட சுக்கிரன் முழு சுப கிரகம். அவர் பார்த்திங்கன்னா சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான எல்லா வகையிலையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் மட்டுமே வாரி வாரி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 9ஆம் இடம் இருக்கு இல்லையா, உங்கள் ராசிநாதன் சூரியனும் சுக்கிரனும் தொழில்காரன் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா அது பாகியஸ்தானம் 9ஆம் இடம். அந்த பாகியஸ்தானத்து அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்றாரு. அங்கே கூடுதலாக சனி அங்கே இருக்காங்க. சனி இருக்கார் 8ஆம் ஸ்தானத்தில். புதனும் அங்கே தான் இருக்கார். அப்படி நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதெல்லாம் இருந்தால் கூட இவங்களுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாய் சனி புதன் இவங்களுக்கு கேந்திர தொடர்பில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு குரு பகவான் கேந்திர தொடர்பில் இருந்து சனியும் செவ்வாயும் புதனும் அட்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ணாமல் பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கே பலம் ஓங்கி பலமாக இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் உங்கள் எதிர்ப்பை சமாளித்து நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியுன்றதுக்கு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதி ஆண்டு துவங்கி சித்திரை 1 ஆண்டு துவங்குது. வைகாசி 12ஆம் தேதி அங்கேருந்து அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான், முழு சுப கிரகமான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு வரப்போகிறார். கடகராசிக்கு குரு வரதில் என்னங்க சிறப்பு, ராசிக்கு 12ஆம் இடம் அங்கே வரதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயம் சுப விரயங்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தால் விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப விரயங்களை கொடுப்பாரு, நல்ல பயணங்களை கொடுப்பாரு, தர்ம சிந்தனைகளை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி தாராள மனப்பான்மை கொடுப்பாருன்றதெல்லாம் தாண்டி அவருடைய பார்வைக்கு ரொம்ப பலம் இருக்குது. குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுகுப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் விழுகுது. விருச்சிக ராசின்றது உங்களோட சுகஸ்தானம், வண்டி யோகம், தாயார், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த நட்பு, நண்பர்கள், பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய் சனி புதன் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய தோஷம் வந்தாலும் அது விலகி யோகமாக மாறிடும். அப்போ இங்கே செவ்வாய் சனி புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்கியிருந்தாலும் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை பெற்று அந்த அசுப கிரகங்கள், அதில் குறிப்பாக அங்கே சனி அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக குருவுடைய பார்வை கிடச்சிட்டு இருக்க போது. அதனாலேயே நீங்கள் சனி அட்டம சனி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை மாட்டி விடும், வீண் விரயங்களை கொடுக்கும், பண நெருக்கடியை கொடுக்கும், பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும், லீகல் இஷ்யூவை கொடுக்கும். அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பான முறையில் குரு பார்த்துக்குவார். உங்கள் யோகாதிபதி குரு, அவருக்கு மீறின சக்தி நல்ல சக்தி எதுவும் கிடையாது, எந்த தீய சக்தியும் கிடையாது. அதனால் சனியை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க, கவலையப்படாதீங்க. குரு வரலால் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன
மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோட இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டு துவங்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோட கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு இருக்க நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.